முதலாம் சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இன்றைக்கு சபையாரை பார்த்து, திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை அவர் கைவிட மாட்டார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன். முதலாம் சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார். பாருங்கள், இந்த நாளிலே ஆராதனை வேளையில நான் அப்போதுதான் உள்ள வந்து கொண்டிருக்கிறேன். சகோதரர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம என்ன செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோமோ அந்த செய்திக்கேற்ற வார்த்தைகளை ஆராதனை வேளையில சாட்சியின் நேரத்தில் கர்த்தர் சொல்லி அதை நமக்கு உறுதிப்படுத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டாலும். விசேஷமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத மீறுதல்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருக்க முடியும்? ஊர்ல இருக்க முடியும், சபையில் இருக்க முடியும். ஆண்டவர் விரும்பாத செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு வார்த்தையில சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாத பாவமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, நான் பூரணமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பேசுங்க. ஒருவரும் சொல்ல முடியாது. ஆனாலும் மனிதனுடைய மீறுதல்களுக்கு, மனிதனுடைய குற்றங்களுக்கு, குறைகளுக்கு இன்னும் தேவனிடத்திலிருந்து பனிஷ்மெண்ட் வரல, தண்டனைகள் வரல அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணமா இருக்கும்? நான் இந்த கடந்த நாட்களில் இதை நான் யோசித்து பார்த்தேன். அநேக காரியங்களை என் மனதிலே அப்படியே தியானம் பண்ணியிருந்தேன். அப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது, மனிதன் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இல்லாத போது எந்த ஒரு சம்பவம் நடக்கிறதில்ல. ஆனா புறஜாதியார் என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமாய், கடவுளுக்கு விரோதமாய், தெய்வத்துக்கு விரோதமாய் ஏதாவது நம்ம பண்ண தெய்வத்தினிடத்திலிருந்து தண்டனைகள் வரும் என்று பயப்படுகிறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சாமி கண்ணை குத்திடுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி அதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை என்னுடைய மனதில் எனக்கு கொண்டு வந்தார். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை கைவிட மாட்டார். இது ஆழமாய் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏன் இன்னும் மனிதனுடைய குற்றங்களுக்கு, பிழைகளுக்கு உடனே தண்டனைகள் எதுவும் வர்றதில்லை அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, நல்லா இந்த இடம் ரொம்ப கருகலான ஒரு விஷயம். இதை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நான் எப்பவுமே ஆசீர்வாதமா பேசுறதுக்கு எனக்கு, உங்களுக்கு தெரியும், அந்த அபிஷேகம் எனக்கு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நான் அப்படி பேசணும்னு சொல்லி நான் ஜெபத்தோட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஓய்வு நாள்ல வேலைக்கு போறவன் என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி அநேகருக்கு வழிவாசல்கள் இருந்தும் வர முடியல, ஆராதனைக்கு வர்றதில்லை. ஆனாலும் அவர்களுக்கு எந்த ஒரு
சேதமோ தண்டனையோ எந்த ஒரு காரியமோ நடக்கிறது இல்ல. ஏன் நடக்கிறது இல்ல அப்படின்னா, அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிடாமல் இருக்கிறார். இதை ஆழமாய் நீங்கள் யோசித்து பார்த்தால், அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவன் நம்மை கைவிடாமல் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே யார் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் மேலே தேவன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இன்னும் கைவிடாமல் இருக்கிறார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், கடனையும் வாங்கி அதுக்கு ஒரு சாட்சியும் சொல்லி, அதுக்கு நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன்னு சொல்லி, இன்னும் நமக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் வரலன்னா ஏன் தெரியுங்களா? தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால தேவன் அந்த நாமத்தை நினைத்து அவர் என்ன செய்யறாரு? கைவிடாமல் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க? அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அப்பாடா, நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் போல் இருக்கு. இந்த வசனம் சொல்லப்பட்ட அந்த கால சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து வரும் பொழுது, சாமுவேல் ஜனங்களிடத்துல ஊழியம் செய்து, சாமுவேல் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல பேசி கர்த்தருடைய வார்த்தைகளை வாங்கி அதை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிற அந்த ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருந்தது. இந்த சாமுவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருந்து, இஸ்ரவேலுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருந்து இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இவருக்கு வயதாகும் போது, இவருடைய வயது மூப்பின் நிமித்தம் என்ன செய்கிறார்? இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் நியாயம் விசாரிக்கும்படி, சாமுவேலின் பிள்ளைகளை நியாயம் விசாரிக்கும்படி இஸ்ரவேலிலே அவர் ஏற்படுத்துகிறார். நன்றாய் கவனியுங்கள். அப்படி ஏற்படுத்தும் போது சாமுவேலை போல சாமுவேலுடைய பிள்ளைகள் இல்லை. சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? யாராவது சொல்லுங்களேன். சாமுவேல் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தாசன், தேவனுடைய சேனாதிபதியாக அவர் இருக்கிறார். அவருடைய நாட்கள்ல ரொம்ப அற்புதமான நாட்களாக இருந்தது. சரியாய் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர் வயதான உடனே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படி நியாயாதிபதிகளாக பிள்ளைகளை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த பிள்ளைகள் சாமுவேலை போல அல்ல, சாமுவேலை போல இல்லாமல் பரிதானம் வாங்குகிறவர்களாக மாறிவிட்டார்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியம். சாமுவேல் எப்படி இருந்தார், ஆனால் அவருடைய பிள்ளை எப்படி இருக்கு? பரிதானம் வாங்குகிற பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். இதை ஜனங்கள் விரும்பவில்லை. ஜனங்கள் இதை விரும்பாமல் சாமுவேல் இடத்துல வந்து, நல்லா கவனிங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி முறையிட்டார்கள். இது சாமுவேலுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த ஜனங்கள் இதை விரும்புவதற்காக அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல கேட்டுதான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். சாமுவேல் யாரை ராஜாவை அபிஷேகம் பண்ணார்? முதல்ல சவுலை அவர் அபிஷேகம் பண்ணார். எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க. இவ்வளோ வசனங்களை போதிச்சு நீங்க பேசாம இருந்தீங்கன்னு வச்சுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறுபடியும் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கும், மூல உபதேசங்களை பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இவ்வளோ ஆழமா கேட்ட சத்தியங்களை தயவு செய்து மனதில் சொல்ற வர வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. சாமுவேல் சவுலை என்ன செய்யறார்? அபிஷேகம் பண்றார். சவுல் ஒரு வாலிபனாக இருக்கும்போது அவர் அபிஷேகம் பண்றார். சவுல் ரொம்ப சௌந்தரியமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டது பின் நாட்கள்ல அது ஒரு பெரிய பாவம் என்று உணர்ந்தார்கள், பெரிய குற்றம் என்று உணர்ந்தார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த காரியங்களை குறித்து சாமுவேல் ஆண்டவரிடத்துல பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அந்த ஜனங்கள் உன்னை அவர்கள் புறக்கணித்து தள்ளவில்லை, அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே என்னை அவர்கள் என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள். அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய பாவம் என்ன? கர்த்தரை புறக்கணித்தார்கள், கர்த்தரை தள்ளிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அவங்க சொல்றாங்க, நாங்கள் செய்த அநேக பாவங்களோட கர்த்தரை நாங்கள் புறக்கணித்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற ஒரு பெரிய பாவத்தை செய்து இந்த பாவத்தை நாங்கள்
கூட்டிக் கொண்டோம். ஆகவே அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. எல்லாரும் நாம இப்ப செத்து அழிய போறோம், கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான ஒரு பெரிய காரியத்தை செய்தோம், ஆண்டவரை தள்ளிவிட்டோம், ஆண்டவரை தள்ளி எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதுனாலே இப்ப நாங்க எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம் என்று பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நன்றாய் கவனிங்கள். நாங்கள் செய்த எல்லா பாவங்களும், நாங்கள் செய்த எல்லா பாவங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறோம். அதோடு கூட எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்கிற கேட்ட இந்த பாவத்தை நாங்கள் என்ன செய்தோம், கூட்டிக் கொண்டோம். ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். கர்த்தரை தள்ளிட்டாங்களாம், கர்த்தரை வேணான்ட்டாங்களாம். நாம கூட சில நேரத்தில் ஆண்டவரை வேணான்னு சொல்லிடுறோம். சேர்த்து சவதரித்து வைத்த காரியங்கள் எதுவும் நமக்கு கூட வராது. கர்த்தருக்காக எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கூட, அவனுடைய கிரியைகள் அவனோடு போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ, ஆகவே கர்த்தர் பேசுற அந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் பேசுறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு புறஜாதியாருடைய வழக்கத்துக்கு நாம போகும்போது கர்த்தரை, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய புத்திரராக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நாம தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் புறஜாதியாருடைய வழக்கங்களுக்கு போகும் பொழுது நாம் தேவனுடைய நாமத்தை மறந்து விடுகிறோம், தேவனை மறந்து விடுகிறோம், தேவனை தள்ளி விடுகிறோம். அல்லேலூயா. அங்க போனவனே அவர்களை விட ரொம்ப மோசமா மாறிடும் இல்லையா, அவர்களை விட ரொம்ப மோசமா மாறிடும். அப்போ ஆண்டவர் ஒரு அர்த்தத்துல நாம என்ன செஞ்சிட்டோம், தள்ளிட்டோம். ஆனாலும் சாகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அவருடைய நாமம் நம்மேல் தரிப்பிக்கப்பட்டதுனாலதான். அவருடைய மகத்துவமான நாமத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதை நினைக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம சுகித்து கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டதுனால நாம் உயிரோடு நாம் வாழ்ந்தோம். நம்முடைய வாழ்க்கையில பல தவறுகள், பல பாவங்கள், பல குறையினங்கள், பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சம்பவித்தாலும், நாம் நடப்பித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனோட இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் சபையில நல்லா ஆவியில நிறைஞ்சு நல்லா அந்நிய பாஷை எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது உலகத்தாரை விட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. நான் அடிக்கடி பல மேடைகள்ல சொன்ன ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். என்னுடைய சகோதரி லில்லியினுடைய திருமண காரியத்திற்காக நாங்க ஒரு அலைன்ஸ் பார்த்தோம். நான் பல மாப்பிள்ளைய பார்த்தோம். அந்த தேவ சித்தம் எதுவோ அதுதான் நிறைவேறுச்சு. அப்படி பார்க்கிற இடத்துல ஒரு பெந்தெக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான ஒரு குடும்பத்தார், அவங்க பார்த்த உடனே பாஸ்டருடைய சகோதரி, பாஸ்டருடைய பொண்ணு, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி எல்லாம் பேசினே இருக்கும்போது, நாங்க நகை நட்டு எல்லாம் போடவே மாட்டோம் பாஸ்டர், நகை போட்டா பரலாம் போக மாட்டோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பேசினாங்க. நாங்க எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி எல்லாம் பேசினாங்க. கரெக்டா எல்லாம் முடிஞ்சது. போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் இப்ப ஏதோ புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கு பாருங்க, இன்னோவா கிறிஸ்டாவா, அது இப்பதான் வந்தது. அப்போ ஒரு மாடல் ஒண்ணு வந்தது, ஏதோ இன்னோவா கிறிஸ்டா வந்திருக்கு, அதை மாத்திரம் நீங்க வாங்கி கொடுத்துருங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. இப்ப கர்த்தரை என்ன சொல்லிட்டாங்க, சபையில கர்த்தருடைய நாமம் தரிப்பிச்சிட்டாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், அப்போ உலகத்தாரை விட ரொம்ப மோசமான சில காரியங்களை நாம செய்யும் பொழுது தேவனை நாம புறம் தள்ளிடுறோம். அல்லேலூயா. தேவனை நாம மறந்துடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நம்ம வேண்டான்னு சொல்லிடுறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை, அவர்கள் உன்னை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க. உன்னை வேணான்னு சொல்லல, என்ன சொல்லிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, நாம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எந்த இடத்துல நாம காணப்படுகிறோமோ இன்றைக்கு நாம் அதை நினைத்து பார்த்து, இன்றைக்கு நாம தேவனிடத்திலிருந்து சிக்ஷைகளை பெறாமலாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய மகத்துவமான நாமம் நம்மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால தேவன் அந்த நாமத்தை அவர் நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே,
இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே கர்த்தருடைய மகத்துவமான நாமம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கடந்து அவர்கள் எரிகோவை கடந்து எரிகோவில் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜெயத்தினுடைய களிப்புல வெற்றி கொண்டாட்டத்துல அவங்க தொடர்ந்து முன்னேறி போகிறாங்க. அப்ப அவர்கள் எரிகோவை கடந்து அவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொன்னா ஆயி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த ஆயி பட்டணத்துக்கு நேராக அவர்கள் போகும் பொழுது எல்லாரும் என்ன செய்யறாங்க? இந்த வெற்றி களிப்புல வெற்றி மமதையில அந்த ஊர் பட்டணத்து மனுஷர் மிகவும் கொஞ்சமான பேர் தான், மிகவும் கொஞ்சம் பேர். நம்ம இவ்வளோ பேர் போக தேவையில்ல, நம்ம கொஞ்சம் பேர் போனாலே அந்த ஜனங்களை என்ன செஞ்சிடலாம். ஒரு பழமொழி சொல்றாங்க பாருங்க, வசதி வந்தா ஆடாத, வறுமை வந்தா வாடாத. ஆனால் இவங்களுக்கு ஒரு களிப்பு வந்த உடனே, ஒரு வெற்றி வந்த உடனே, வெற்றி செலிப்ரேஷன் அவங்களுக்கு மகிழ்ச்சியோட உள்ள போனாங்க பாருங்க. ஆயி பட்டணத்தார் எழும்பி அவர்களை முறியடிச்சாங்க. இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? முதுகை காட்டினார்கள் என்று யோசுவா சொல்றாரு. தங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தாங்க? முதுகை காட்டிட்டாங்க, ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த யோசுவாங்க, நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவர் இடத்துல இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது யோசுவா தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே, இஸ்ரவேலர் அவர் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர் சாம்பல்ல கடந்து அழுது புரண்டு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் முதுகை காட்டினாங்க, இனி இருக்கிற தேசத்தின் குடிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி தேசத்தின் குடிகள் என்ன செய்வாங்க? இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரும் நமக்கு விரோதமாய் வந்து எகிப்திலிருந்து வந்தவர்கள், ஓங்கிய புயத்தினால விடுவிக்கப்பட்டு வந்தவர்கள் இப்பொழுது முருந்தோடி போனார்கள், இப்பொழுது முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி அவன் புலம்பும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்வீர்? அல்லேலூயா. உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்வீர்? நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் அவர்களுக்கு மனம் இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நடக்கிற சம்பவம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 பேரை அனுப்பினார். இத 12 பேர் போனாங்க. போனவங்க 10 பேர் வந்து அவர்கள் கண்டதை சொன்னாங்க, துர்செய்தி பரப்பினார்கள் என்று சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அர்த்தத்தில் உண்மைதான், துர்செய்தி தான் சொன்னாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை நற்செய்தி சொல்லுகிறவனா தான் காணப்படணும். துர்செய்தி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பார்த்ததை அப்படியே சொன்னாங்க. அந்த தேசத்துல பயங்கரமான ஒரு தேசம், நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது. அங்க போனா ராட்சத பிறவிகளான ஏனாக்கினுடைய புத்திரரை கண்டோம், ஏனாக்கின் சந்ததியாரை கண்டோம். அவர்களுடைய பார்வையில நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டு கிளிகளை போல இருந்தோம். எங்களுடைய பார்வையில நாங்க எப்படி இருக்கிறோம்? வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம். பாருங்க, ஒரு சத்ரு அவனை பார்க்கறான், வெட்டு கிளியை போல அவன் பார்க்கறான். ஆனா இவனை எப்படி பார்த்துக்கிறான்? இவனும் அவனுடைய பார்வையில ஒரு வெட்டு கிளியை போல நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி அந்த துர்செய்தியை பரப்பின போது இந்த 10 பேர் சொன்ன துர்செய்தியை ஜனங்க நம்பி எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்திலே இருந்திருப்போம், இங்க எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்தீங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா? இந்த ஜனங்களுக்கு இதே வேலை தான். எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, இங்கே நாங்கள் வந்து சாவணுமா என்று சொல்லி இதெல்லாம் பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே இதை சொல்றார். ஆண்டவரிடத்துல பேசும்போது, இதை எகிப்தியர்கள் கேள்விப்பட்டால் உம்முடைய கீர்த்தி என்னவாகும்? வாசிங்க அது. ஒரே மனிதனை கொல்லுகிறது போல ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால், அப்படியே உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கிற புறஜாதி யார்? கர்த்தர் அவர்கள் கொடுப்போம் என்று ஆணையிட்டு இருந்த தேசத்திலே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கீர்த்தி என்னவாகும் என்று சொல்ற அந்த வார்த்தை என்ன? உம்முடைய நாமத்தினுடைய மகிமை என்னவாகும்? அங்க யோசுவா சொல்றார், உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்வீர்? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தேவனுடைய நாமம் ஒரு மனிதனுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய ஜனம் என்று அறிந்திருக்கிறான். எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறான். கர்த்தர் ஓங்கிய பயத்தினால நடத்தினார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அவனை வல்லமையாக நடத்தி கொண்டு வந்தார். அவங்க எரிகோவுக்கு வந்தபோது எரிகோவில் இருந்த சாட்சியெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி? ஐயோ, உங்கள் தேவனை போல பூமியிலே ஒரு தெய்வம் இல்லை, நாங்கள் அதையெல்லாம் அறிந்து நாங்கள் பயந்துருக்கிறோம், அப்படியெல்லாம் வந்தவன் இன்னைக்கு வந்து தேவநாமம் தரிக்கப்பட்டவன் அடி வாங்கி நொந்து நூலாகி போயிட்டான்னா தேவனுடைய நாமம் அங்கே என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். கரெக்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே தேவன் என்ன செய்யறாரு? நான் இனி உங்களை கைவிட மாட்டேன், மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டேன். இன்றைக்கு காலையில் இந்த செய்தியை நீங்கள் விதர்ப்பமாக எடுத்தீங்கன்னா பாஸ்டர் தவறாக உபதேசம் பண்ணுறாருன்னு நீங்கள் நினச்சிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய நாமம் உங்கள் மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, அந்த நாமத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உங்கள் மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் இனி கொன்று போடாமல் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றது தெரியுமா? உன் வாக்கின்படியே நான் அவர்களை மன்னித்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எத்தனை முறை பின்மாற்றம், எத்தனை முறை வீழ்ச்சி, எத்தனை முறை குறைகள். ஆண்டவர் இன்னும் நம்மை புறக்கணிக்கவில்லை. காரணம், அவருடைய மகத்துவமான நாமம் நம்மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம மகத்துவமான நாமத்தை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நாமத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்போதான் நீங்க ரொம்ப கவனமாக கேட்கணும். வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி வழிநடத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு முச்செடியின் நடுவிலே நின்று மோசேயோடு கர்த்தர் பேசினார். அப்படி பேசும்போது, ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களுக்கு போய் வனாந்தரத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் பேசினா எந்த கடவுள், ஏன்னா பலவிதமான கடவுள்களை ஜனங்க என்ன செய்யறாங்க, பூமியில நம்பிட்டு இருக்கிறாங்க. எந்த கடவுள் அனுப்பினார் என்று சொன்னா, உம்முடைய நாமத்தை கேட்டால் நான் என்ன நாமத்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி மோசே தேவனிடத்தில் கேட்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு போய் உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் தன்னுடைய நாமத்தை சொல்றாரு. என்ன நாமத்தை சொன்னாருங்க? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்க யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தால், மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் இன்னும் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் இந்த நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பதான் நம்ம செய்திக்குள்ள வேகமாக கடந்து போறேன். 2 விஷயங்களை சொன்னேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டபடினால ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அதுக்கு 2 உதாரணங்களை சொன்னேன். ஒன்னு, யோசுவாவின் நாட்கள்ல ஜனங்களை தேவன் கைவிடவில்லை. மோசேயின் நாட்களிலும் ஜனங்களை தேவன் என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள், ஆண்டவரை புறக்கணித்தார்கள், புறமுதுகு காட்டினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. ஏனென்றால் தேவனுடைய நாமம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் என்று சொல்லி பார்த்தால் வேதத்திலே சுமார் 60 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான புனை பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காரண பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் நீங்கள் தரிப்பிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவ நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளிலே அவருடைய மகத்துவமான நாமத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அந்த நாமத்திற்குள்ளே இருக்கிற வல்லமையினாலே நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யெகோவா என்கிற வார்த்தை பிரியமானவர்களே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. அதைத்தான் நம்முடைய ஊழியத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஒரு தீம் வேர்டா வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சில யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த யெகோவா என்கிற கடவுள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று ஆரம்பித்து கடைசியிலே அவர் ஒரு மனிதர் என்று சொல்லி நம்மை குழப்புகிற வேலைகளிலே ஈடுபடுவார்கள். நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய மகத்துவமான நாமங்களிலே யெகோவா என்கிற நாமத்தை தேவன் மோசேக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த யெகோவா என்று சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஐ அம் தட் ஐ அம். யாவே என்று சொல்லப்படுகிற தெய்வம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் முதல்ல பைபிள்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த இடத்துல இந்த தேவன் என்ற வார்த்தையை ஹீப்ருல ஏலோஹிம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றும். இன்றைக்கு கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்றார். உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய நாமம் என்ன என்று சொன்னா அற்புதமான ஒரு பெயரை சொல்றார், இருக்கிறேன். நானும் கூட சில நாட்களாக யெகோவா என்றால் பிதாவாகிய தெய்வம். நன்றாய் கவனியுங்கள். யெகோவா என்று சொன்னால் பிதாவாகிய தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது யெகோவா என்கிற நாமம் 100% ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு நாமமாயிருக்கிறது. இன்றைக்கு அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவானா அநேகர் நீங்களும் கூட பிதாவாகிய தெய்வம் என்று நினைத்திருப்பீர்கள். நான் சொல்றேன், அவருடைய நாமம் அதிசயமானவர்னா யார்? அவரு இயேசு கிறிஸ்து, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. அல்லேலூயா. அந்த இடத்துல நித்திய பிதாவை நார்மலா சொல்லிடுறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். எந்த நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்காக நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. இந்த ஆராதனையில புறப்பட்ட இந்த வார்த்தையை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட பின்மாற்றம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்குமானால் உன்னை அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 58 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் 58 முறை இருக்கிறேன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நான் மேசியா, அதாவது அயம் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அயம்னா என்ன? நான் அர்த்தம் இல்லையா? இது யூதர்கள் ஒருபோதும் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? நான் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது, தெய்வத்திற்குரியது, தெய்வத்தினுடைய பெயர். அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம். நாம கூட வாழ்க்கையில நான் என்ற வார்த்தையை நீங்க ஸ்தோத்திரம், அதாவது காரண பெயரா நீங்க அதை பாருங்க பிரியமானவர்களே. நான் செய்தேன், நான் கட்டினேன், நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன், என்னுடையது அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. கூடுமானால் நான் சொல்லாம நாம அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் நான் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. நாம தான் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்கிற அந்த வார்த்தை தெய்வத்திற்குரிய வார்த்தை, தேவனுடைய நாமம். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல மேசியா நானே என்று ஆண்டவர் சொல்றார். நான் இப்ப எல்லா வசனங்களையும் வாசித்தா நமக்கு நேரம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே உலகத்தினுடைய ஒளி நானே என்று சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நானே வாசல் என்று சொல்லுகிறார். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார். யோவான் 13:13 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். யோவான் 14:6 நானே வழி என்று சொல்லுகிறார். யோவான் 15:5 நானே திராட்சை செடி என்று சொல்லுகிறார். யோவான் 18:37 நானே ராஜா என்று சொல்லுகிறார். ஆகவே நான் என்று சொன்னால் ஐ அம் தட் ஐ அம் என்று சொன்னாரே, அது முழுவதுமாக மோசேக்கு முற்றடியிலே பற்றி எறிந்த அக்கினி, கர்த்தருடைய தூதனானவர் நடுவில் இருந்து பேசினார் என்று சொன்னாரே, அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே.
அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அதனால நான் சொல்றேன், உங்களை கைவிட மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார், உங்களை புறந்தள்ள மாட்டார். நம்முடைய மகத்துவமான நாமத்தை தேவன் நினைவு கூர்ந்து அல்லேலூயா உங்களை விடுவிக்கிறவராக நாம் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா என்று சொன்னால் அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யெகோவா என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். யெகோவா என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஏசாயா 43 அதிகாரம் 10-11 பார்க்கும் பொழுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. யெகோவான்னு சொன்னார் இரட்சகர். இங்கே தேவன், யெகோவா தேவன் பேசுகிறார், என்னை அல்லாமல் இரட்சகன் இல்லை. அப்படியானால் இரட்சகர் யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். இரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். ஆகவே இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யெகோவா என்கிற நாமத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர், தப்புவிக்கிறவர் என்பது அதனுடைய அர்த்தம். நீங்க யாத்திராகமம் 6 அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த ரட்சகருடைய பெயருக்கான காரணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தில் நீங்கள் பாருங்கள். இங்க பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கிறவர், நான் தான் ரட்சிக்கிறவர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்ன அந்த தெய்வம் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பாருங்கள். மத்தேயு 1:21 இயேசு என்ற நாமத்திற்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். இயேசுவாலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே ரட்சகர் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே யெகோவா என்று சொன்னால் ரட்சிக்கிறவர். யெகோவா என்றால் இருக்கிறவராய் இருக்கிறேன், யெகோவா என்றால் ரட்சிக்கிறவர். இந்த நாமம் உங்கள் மேல தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை தேவன் நினைத்து நினைத்து உங்களை ரட்சிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பாவங்கள் மன்னிக்கப்பட பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம பார்க்கிறோம். அந்த லேவியராமத்தில் அதிகமாய் நாம் பார்க்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பலிகள் செலுத்தப்பட வேண்டும். பிரதானமான 5 பலிகள் என்ன? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. சோத்திரம். எக்ஸாம், இந்த செய்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறது. போன வாரமே நான் கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே வரல, எனக்கு தெரியும் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பண்ண. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் மாட்டினீங்க, உங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லேவியராம புஸ்தகத்தில் யெகோவா என்கிற பெயர் மாத்திரம் 86 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை ஏலோஹிம் என்கிற வார்த்தை லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்று இத்தனை முறை சொல்லியிருந்தாலும் அது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கிருபாதார பலிகளை குறித்து, பாவம் மன்னிக்கப்படணும்னா பலி செலுத்தணும் லேவியராகமம் சொல்லுது. அந்த லேவியராமத்தில் யெகோவா என்கிற வார்த்தை பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாவங்களை மன்னிக்கிற யெகோவா யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெளிவா இருங்க. உங்களிடத்துல யாராவது வந்து யெகோவாவின் சாட்சிகள் யாராகிலும் வந்து பேசினா தெளிவா எடுத்து சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா என்றால் நீதி உள்ளவர் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 9 அதிகாரம் 14 வசனத்தில், ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்த அந்த தீங்கை என்மேல் வரப்பண்ணினார், எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா என்று சொன்னால் நீதி உள்ள தேவன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக யெகோவா என்கிற நாமத்துடைய அர்த்தம் என்னவென்றால், மோசேக்கு யெகோவான் தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த யெகோவா தெய்வத்தினுடைய முதலாவது அர்த்தம் ரட்சிக்கிறவர், இரண்டாவது நீதி உள்ளவர், மூன்றாவது என்ன அர்த்தம்னா யெகோவா தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 அதிகாரம் 1 வசனத்திலே, உசியா ராஜா மரணமன்ற வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று தேவதூதர்கள் பாட கண்டேன் என்று 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட அந்த தரிசனம் இன்றைக்கு நாம் எல்லாரும் காண வேண்டும் பிரியமானவர்களே. அவருக்கு கிடைத்த அந்த காட்சி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொல்றாங்க தெரியுங்களா? 3 முறை தேவ தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது, ஆவியாயிருக்கிற தேவனும் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவரை தொழுது கொள்கிற அனைவரும், அவருக்கு ஊழியம் செய்கிற அனைவரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆத்துமாவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், சரீரமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை, இந்த காட்சியை கண்ட ஏசாயா அவர் கண்டுபிடித்தார் பிரியமானவர்களே. லேவியராகமம் 19:2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரலோகத்தில் பள்ளிப்பீடத்தில் இருக்கிற நெருப்பை எடுத்து ஏசாயா நாவை தொட்ட தூதன் அவருடைய அக்கிரமம் நீங்கி அவரை பரிசுத்தமாக்கினார், அவரை சுத்திகரித்தார். எனவே நமக்கும் யெகோவா என்கிற தெய்வத்தினுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தர் பரிசுத்தர். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க. எங்கே போனாலும் ஆராதனை நடத்த சொன்னால், அல்லது செய்தி முடித்த பிறகு ஒரு சின்ன ஆராதனை நடத்தி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னால், அந்த ஆராதனையின் வேலையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், கிரியைகளை நடப்பிக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், ஒரு பெரிய அசைவு அங்கே வருகிறது என்று சொன்னால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அதனால இதெல்லாம் நடக்க சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆராதனையிலே, நாங்கள் நடத்துகிற ஆராதனையிலே ஒரு பெரிய மகத்துவமும் மாட்சிமையும் உண்டாகிறது என்று சொன்னால், அந்த ஆராதனையிலே அவர் பரிசுத்தர் என்று ஆராதிக்க தொடங்குவோம். அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கூட, நீங்க ஜெபம் பண்ணும்போது டோட்டலாக உங்களுடைய காரியங்களை மாற்றுங்க. நான் ஜெபம் பண்ற சிலரை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரே ரெக்கார்டாக போயிட்டு இருக்கு, அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜெபம்னு புடிச்சு முட்டி போட்ட உடனே ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப வருது. சில ஆளுங்க ஜெபம் பண்ணுறதுலாம் பாருங்க, ஆண்டவரே அந்த அகராதிக்காரர்களை அழித்து போடும் ஆண்டவரே, இந்த துன்மார்க்கரை எடுத்து போடுங்க ஆண்டவரே, நீ ரட்சிக்கிற தெய்வம் அல்ல, சொல்லுங்க, பட்சிக்கிற தெய்வம். இதெல்லாம் ஜெபத்துல வருது. சோத்திரம். நீங்க இனிமே ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த நாமம் உங்கள் மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல, இன்னும் நான் மெசேஜுக்கே போல, உங்களை எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முடிவா 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த நெருப்பை எடுத்து ஒரு தூதன் வந்து அவரை தொட்ட, அவருடைய நாவை தொட்டவுடனே அவருடைய அக்கிரமம் நீங்கி அவருடைய நாவு பரிசுத்தமாக்கப்பட்டது. எனவே நமக்கும் யெகோவா தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தருடைய நாமம் நம்மேல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4வதாக யெகோவா என்கிற தெய்வத்தினுடைய பேர் என்னவென்றால் அவர் அன்புள்ளவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. யெகோவா என்று சொன்னால் அன்புள்ள தேவன். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானாய் என்பாய், ஆம் அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன். ஆகவே யெகோவா தேவன் என்று சொன்னால் அவர் அன்புள்ளவர். அனாதி சிநேகத்தினால நம்மை, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். நீங்க அன்பா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? அப்படின்னா தேவ நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன கைவிடாமல் இருக்கிறார். தேவ நாமம் நம்ம மேல் தரிக்கப்பட்டதுனால ஆண்டவர் கைவிடாமல் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யெகோவா என்று சொன்னால் குணமாக்குகிறவர் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா என்று சொன்னால் குணமாக்குகிறவர் என்று அர்த்தம். மனுக்குலத்தின் மேல் அத்தனை வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குகிறவர். இவரே இயேசு என்ற நாமத்தோடு சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களையும் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்குறோம் என்றால் யெகோவா தெய்வத்தினுடைய நாமத்தினுடைய மகத்துவம் என்ன? அவர் குணமாக்குகிறவர்.
அல்லேலூயா. குணமாக்குகிறவர் என்று சொன்னா இன்னொரு நாமத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 8:19 சொல்லுகிறது, இதோ சீயோனிலே கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய தூர தேசத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. 22 கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போகிறாள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நீங்கள் ஆழமாய் தியானம் பண்ணுங்கள். 103 சங்கீதம் 3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்படியானால் நம்மை குணமாக்குகிற தெய்வம் யெகோவா என்கிற தெய்வம். அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் சொன்ன, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார். யெகோவா என்றால் மாறாதவர் என்று அர்த்தம். யெகோவா என்றால் மாறாதவர். இந்த ஹீப்ரூல சொல்லப்பட்ட யெகோவா வார்த்தையினுடைய அர்த்தங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மாறாதவர். மாறாதவர் யாரு? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 102 சங்கீதம் 27 தாவீது சொல்றார், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா என்று சொன்னால் நித்தியர் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நித்தியர். 7வது இதை சொல்லி நான் என்னுடைய சப்ஜெக்டுக்கு நான் வருகிறேன். யெகோவா என்றால் நித்தியர் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இருந்தார். அவர் ஜீவிக்கிறார். இந்த உலகம் எல்லாம் முடிந்த பின்பும் அவர் இருக்க போகிறார். தெய்வம் என்றால் அவர் நித்தியமானவராகத்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, திடீர் என்று தோன்றுகிறவர்கள் தெய்வமாக இருக்க முடியாது. நித்தியமான தெய்வம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இன்னும் கூட ஒரு வசனத்தை சொல்ற மாதிரி, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே யெகோவா என்று சொன்னால் நித்தியமான தெய்வம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அந்த நாமம் யெகோவா தெய்வத்தினுடைய நாமம் நம்மேல் தரிப்பிக்கப்பட்டிருக்குமானால் நம்மை அவர் அழிக்கவும் மாட்டார், நம்மை அவர் கைவிடவும் மாட்டார். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாம் நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் இந்த யெகோவா சொன்னதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு ஒன்று வச்சிருந்தேன், அதுதான் இப்போ நான் வாசித்தேன். ஆனால் இந்த நாமத்துடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும், இந்த பெயர்களுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும்னு நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்த செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை குறித்து சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 41, 42 வாசியுங்கள். மத்தேயு 10, 41, 42. இப்போ தெய்வத்தினுடைய நாமத்தின் மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் கைவிடாதிருப்பார். இதைத்தான் பார்க்கணும். தெய்வத்தினுடைய நாமத்தில் ஒன்று தான் சொன்னேன், யெகோவா தான் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு. எல் ஷடாய் இருக்கு, யெகோவா ஈரே இருக்கு, யெகோவா நிசின் இருக்கு, ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கு. இதையெல்லாம் இனி ஒவ்வொரு வாரமாய் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப வினோத் பிரதர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லி அவரை நான் அந்த தீர்க்கதரிசி என்ற நாமத்தினால நான் அவரை ஏற்றுக்கொள்றேன்னா, அந்த தீர்க்கதரிசிக்குரிய பலன் அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அதே பலன் எனக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு என்னெல்லாம் கர்த்தர் பலன் கொடுத்து வச்சிருக்கிறாரோ, என்னெல்லாம் கிருபைகளை நன்மைகளை கொடுத்திருக்கிறாரோ, அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தினால நான் அவரை ஏற்றுக்கொண்டா அவருக்கு என்ன பலன் உண்டாயிருக்கிறதோ அந்த பலன் எனக்கும் உண்டாயிருக்கும். அதுதான் அதனுடைய அகராதியில இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாக்கியானத்தில் போய் பார்க்கும் பொழுது அதுதான் இருக்கு. ரெண்டாவது, இப்போ இங்க இருக்கிறாங்க, நான்சி இருக்கிறாங்க, அவங்க ஒரு நீதிமான் அப்படின்னு நான் அறிஞ்சு, அவங்க நீதிமானா இருக்கிறதுனாலே அந்த நீதிமானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட பலன் என்னவோ அது எனக்கும் உண்டாகும். மூன்றாவது, சீசன். சீசன் என்கிற நாமத்தின் நிமித்தம் இப்ப இவர் இருக்கிறாரு, டக்குன்னு வரமாட்டேன், பர்வீன் இருக்கிறாரு, அவர் ஒரு சீசன் வச்சுங்க. எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பார்ப்பா. சீசன் சொல்ற எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், ஒரே துக்ககரமா இருக்கிற சீசன் எப்படி இருக்கணும்? சீசன் எப்படி இருக்கணும்? குருவை போல இருக்கணும். குரு யாரு? வினோத் அண்ணன் தான்.
உன் குரு யாரு? எல்லாம் அங்கே கிரிக்கெட்டில் அவர் தான் கேப்டனாக இருக்கிறாரு, பேட் வச்சுட்டு இருப்பார் நேரம். நான் வந்து இங்கே உட்காந்துக்கிறேன். என் குரு அங்கே தான் இருக்கிறாரு. இல்லை, இன்னும் செங்கல்பட்டில் சிலர் இருந்தாங்க. நான் சொல்லுவேன், உன் குரு யாருன்னா, ஏசாப்பா குருன்னு. ஏசாப்பா அங்கே மொத்தம் தேட்டராண்டா, பின்னாடி ஒயின் ஷாப் இருக்கு பாரு, அங்கே தான் கூப்பிட்றாரு டெய்லியும் ஞாயிற்றுக்கிழமை. வாப்பா, ஏன்பா இன்னும் வரல, உன்னை அழைக்கிறேன் வா. ஃபுல்லாக போதையாக ஏற்றிட்டு தண்ணியை போட்டு கூப்பிடுவார். மாஸ்டர் தோத்திரம் மாஸ்டர், ஏசாப்பா கூப்பிட்டாரு. எங்கடா கூப்பிட்டாரு? அங்கே மொத்தம் தேட்டராண்டா கூப்பிட்டாரு. அங்கே இருக்கிறார் பருவம் ஏசாப்பா, அங்கே போ. இல்லை, இப்போ பர்வீன் ஒரு நல்ல சீசன். நான் அவரை சீசன் என்கிற நாமத்தை நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டா, அவருக்கு அந்த சீசன் என்கிற நாமத்தினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பலன்கள், நன்மைகள் எல்லாம் எனக்கும் என்ன செய்யும்? நான் 3 பேரை சொல்றாங்க. 3 பேர் இருக்கு: சீசன், நீதிமான், தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசன், நீதிமான், தீர்க்கதரிசி. இந்த நாமத்தின் நிமித்தம் நாம் அதை அறிந்து, அந்த நாமத்தை அறிந்து நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாமத்திற்கு உண்டான பலன் அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் அவர் தருகிறார். இதை ஒரு உதாரணமாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை நீங்கள் இப்படி கொண்டு வாருங்கள். தெய்வத்தினுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து, அந்த நாமத்திலே இருக்கிற மகத்துவத்தை நீங்கள் அறிந்து, அந்த நாமத்தை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அந்த நாமத்தை உச்சரித்தால், பயன்படுத்தினால், அந்த நாமத்திலே இருக்கிற மகத்துவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த நாமத்தினால் உண்டாகிற பலன் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் அந்த நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யெகோவா ஈரே என்கிற நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யெகோவா ஈரே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிறான். பலி செலுத்தி விட்ட பின்பு நம்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலி செலுத்துவதற்கு முன்பதாகவே ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நம்மிடத்துல நெருப்பம் இருக்கிறது, பலி செலுத்துவதற்கான அந்த பலி பொருள் எங்கே என்று சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நாமம் யெகோவா ஈரே என்கிற நாமத்தை ஆபிரகாம் தரித்து கொண்டபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமாக முழு மனதோடு தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும்படியாய் போகிறான். ஒரு ஆர்டிக்கல்ல நான் வாசித்தேன், இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சாரால் சாகர வரைக்கும் ஆபிரகாமோட பேசாம இருந்தாங்களாம். என் பையனை கொண்டு போய் பலி செலுத்த போயிட்டியே அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஒரு உத்தமமான ஒரு காரியம் பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2 வாரம் வெள்ளிக்கிழமையிலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆண்டவருக்கு சிநேகிதரா இருக்க முடியும்? ஆண்டவர் அப்படியே பயத்தோட, புறஜாதியார் அப்படியே பயம், கடவுள்னாலே பயம். நிறைய பேருக்கு புறஜாதியா இருக்கு. புறஜாதியாரோட மார்க்கங்கள் எல்லாம் பாருங்க, கடவுள்னு சொன்னாலே பயம். ஆனால் இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்றார். ஏன் சிநேகிதன் ஆபிரகாம்? ஆபிரகாம் உண்மை உள்ளவன் என்று கண்டார். அதனால கர்த்தருக்கு யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அவரெல்லாம் கர்த்தருக்கு சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். போகிற இடம் என்னதென்று தெரியாமல் நீ புறப்பட்டு போனா கிளம்பி போயிட்டே இருந்தான். அதனால அவன் கர்த்தருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். யாரெல்லாம் பூரணமான விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆபிரகாம் என்ன செய்தான்? விட்டு கொடுத்தான். நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். நாம சகோதரர்கள் நம்ம சண்டை போட்டுக்குவானா? ஓ, ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல வஸ்திரத்தை கேட்கிற இடத்துல உன் அங்கியை கொடுன்னு சொன்னார். உன்னிடத்துல எடுத்துக்கொண்டு உன்னிடத்துல திரும்ப கேளாதன்னு சொன்னார். ஆகவே யாரெல்லாம் விட்டு கொடுக்கிற தன்மை உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆபிரகாம் திறப்பில நின்று மன்றாடுகிறவனா இருந்த தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஒரு விஷயம் என்ன செய்றேன்? பேசுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பித்தான், பரிந்து பேசினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தான், கர்த்தருடைய நாமத்தை தரித்திருந்தான். அந்த மகத்துவமான நாமம் என்ன தெரியுங்களா?
எல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, இன்றைக்கு ஆராதனை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நான் சொல்லுகிறேன், அருமையான சகோதரனே சகோதரியே, எல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஐயோ, என்னுடைய மகளுடைய திருமண காரியம் என்னவாகும், என்னுடைய மகனுடைய திருமண காரியம் என்னவாகும், இந்த பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் என்னவாகும், என்னுடைய வீட்டின் நிலைமை என்னவாகும், நான் இப்படி ஒரு அனாதையாக, நான் ஒரு கூடாரவாசியாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய மகத்துவமான நாமத்தை அறிந்து கொள். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தன் மகனை பலியிடும்படியாய் போகிறான். அந்த விசுவாசம் பாருங்க. அதனால தான் எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறாரு, சாக கொடுத்த பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார்களாம். ஈசாக்கை பலியிட்டா கூட அந்த சாம்பலிலிருந்து மறுபடியும் ஈசாக்கை கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவர். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே என்கிற நாமத்தை அவன் அறிந்திருந்தான். அதனுடைய விளக்கம் என்ன பிரியமானவர்களே? அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலன் என்ன? யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டான். அவன் கத்தியை ஓங்கிட்டான். விழப்பொழுது கத்தி அவன் மேல விழப்போது, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கையை ஓங்கினா பாருங்க, கத்தியை தூக்கினா பாருங்க. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ ஒரு ஆட்டுக்கிடாவானது முட்களிலே சிக்கி அங்கே நின்று கொண்டிருந்தது. தன் கொம்புகளை முட்களிலே சிக்கி அங்கே நின்று கொண்டிருந்தது. அது யாருடையது? அவ்வளோ நாள் அங்கே நின்றுட்டு இருக்குது. அது எத்தனை காலமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறதுலாம் தெரியாது, யாருடையதுன்னு தெரியாது, எத்தனை நாள் தெரியாது. ஒரு பர்வதத்திலே, ஒரு மலை உச்சியிலே அது தன் தலையிலே, தன்னுடைய கொம்புகளிலே முள்ளுகளிலே சிக்கி அது நின்று கொண்டிருக்கிறது. யாருடையது, எவ்வளவு காலம் என்று நிற்கிறது என்று தெரியாது. ஆனாலும் அது ஆபிரகாமுக்காக நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற விசுவாசத்தை கொண்ட அந்த மகத்துவமான நாமத்தை அறிந்த ஆபிரகாமுக்காக அது நின்று கொண்டிருக்கிறது. உனக்காக எனக்காக தன் தலையிலே முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கொல்கதாவின் மலையிலே நின்று கொண்டிருந்த ஆண்டவரை நோக்கி பார், எல்லாம் உனக்கு தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேக்கு தேவன் இந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார். பல நாமங்கள் மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதுல ஒன்று யெகோவா நிசி. இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க? அவங்க பாளையம் இறங்கி, அவர்களுக்கு பிரயாணப்பட்டு ஒவ்வொரு இடத்துல பாளையம் இறங்கி அவர்கள் ஒரு இடத்துல வந்தார்கள். ரெவிதீம் என்கிற இடத்துல வந்தார்கள். ரெவிதீம் என்று சொன்னால் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். ரெவிதீம் என்றால் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். அந்த இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு வந்தா அந்த இடத்துல அமலேக்கியர் அவர்களோடு யுத்தத்திற்கு வந்து விட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலே இளைப்பாறுதல் நினைச்சு தான் வரும். சோத்திரம். கோமதி அம்மா நினைக்கிறாங்க, உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறோம் இளைப்பாறுதல் சொல்லிட்டு, வந்த நாள்லது ஒரு இளைப்பாறுதல் இல்லையே. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதல் உண்மைதான், சமாதானம் நிறைந்தது உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெவிதீம் என்றால் இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்திற்கு வந்தார்கள். ஆனால் அங்கே இளைப்பாறுதல் இல்லை. அங்கே என்ன நடந்தது? அமலேக்கியர் என்ன செய்தாங்க? யுத்தத்திற்கு வந்தாங்க. இந்த சம்பவம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஊரும் ஆரோனை எல்லாம் இருந்து எல்லாம் நின்று கையை தூக்கி பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க யுத்தத்தில். ஆனால் யுத்தத்திற்கு முன்பதாக மோசே சொல்றாரு, யெகோவா நிசி, கர்த்தரின் ஜெயக்கொடியானவர். அது ஏதோ அன்னைக்கு தான் யுத்தம் நடக்க போது, அதில் யுத்தத்தில் ஜெயம் தர போறாருன்னு அவன் சொல்லலை. இந்த அமலேக்கியருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்காக தலைமுறை தோறும் என்ன செய்யுமா? எதிர்த்து நிற்குமா. பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அமலேக்கியருடைய கரம் தலைமுறை தோறும் எதிர்த்து நிற்குமா. அவன் எத்தனை காலம் எதிர்த்து நின்றாலும் யுத்தத்திலே ஜெயக்கொடியானவர். யெகோவா நிசி என்று சொன்னால் கர்த்தரின் ஜெயக்கொடியானவர். அல்லேலூயா. ஜெய ரெவிதிலே உனக்கு இளைப்பாறுதல் இல்லாதபடி பிசாசானவன் அமலேக்கியனோ ஒரு பெலிஸ்தியனோ யாரோ வந்து யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான் என்றால், இன்றைக்கு ஆராதனை வேளையில சொல்றேன், யுத்தங்களை நடத்து, யுத்தங்களை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர். நீ யுத்தத்திற்கு போ, ஆனா நீ சும்மா இருப்ப. இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? சரீர பிரகாரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆவி மண்டலத்திலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா?
வேலை செய்கிற இடத்துல ஒரு போர்க்களமாக இருக்கிறதா, அல்லது குடும்பத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா, உன்னுடைய யுத்தம் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய நாமம் உண்மையில் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய நாமம் என்ன? யெகோவா நிசி, யுத்தத்திலே எனக்கு ஜெயக்கொடியான தேவன் என்று சொல்லி அந்த நாமத்தை நீ அறிந்து நீ உச்சரிப்பாயானால், யுத்தத்திலே கர்த்தர் ஏற்கனவே உனக்கு ஜெயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஜெயம் உன்னுடையது பிரியமானவர்களே, ஜெயம் உன்னுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எந்த இடத்துல நீ யுத்தம் பண்ணினாலும் கர்த்தருடைய நாமத்தை நீ அறிந்து கொள். யுத்தம் எந்த பகுதியில உன் வாழ்க்கையில நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள். அந்த நாமம் ஜெயக்கொடியானவர். கர்த்தரின் ஜெயக்கொடி, வெற்றி கொடி. உனக்கு நீ வெற்றி வாகை சூடுவாய் பிரியமானவர்களே. தாவீதோட பெலிஸ்தீன் யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். இந்த பெலிஸ்தீனை கண்டு எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த பெலிஸ்தீன் தன்னுடைய தெய்வத்தினுடைய பேரை சொல்லி வருகிறான். கர்த்தருடைய நாமத்தை அவன் தூஷித்து வருகிறான். கர்த்தருடைய நாமத்தை அவன் நிந்தித்து வருகிறான். ஆனால் தாவீதுக்கோ யுத்த ஆயுதங்கள் தரப்பித்தால் அதனால பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றான், என் ஆண்டவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நீ எவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை எனக்கு. நான் எதனால வர தெரியுமா யுத்தத்திற்கு? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நான் வருகிறேன். அந்த நாமம் என்ன? யுத்தத்திலே என் ஜெயக்கொடியானவர். அந்த நாமத்தை சொன்னான். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய போராட்டம் ஏற்பட்டால் அது அந்நிய தேவர்களுடைய நாமத்தின் நிமித்தமாக கூட அந்த போராட்டங்கள் வரலாம். கர்த்தருக்கு இந்த யுத்தம் வந்திருக்கும், யுத்தம் நடந்துட்டு இருக்கும். அந்த யுத்தங்கள் எப்படி நடக்குதுன்னா அந்நிய தெய்வத்தினுடைய நாமத்தினால கூட அந்த யுத்தங்கள் நடக்கலாம். அதனால தான் தாவீது சொல்றாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால நான் வர்றேன். அந்த நாமத்தினால தான் நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஜெயிக்க போறேன். அந்த நாமம் என்ன? யுத்தத்தில் என்னுடைய ஜெயக்கொடியானவர் யெகோவா நிசி. நீ ஜெயம் எடுக்க போற. நான் ஆவியில நிறைந்து சொல்றேன். எத்தனை பேர் ஒரு யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்னையிலிருந்து சொல்லுங்க, யெகோவா நிசி என்று சொல்லுங்க. யெகோவா நிசி என்று சொல்லுங்க. உங்க ஜெபத்துல யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி என்று சொல்லிக் கொண்டே இருங்க. உனக்காக வெற்றி வாகை சூடும்படியாய் ஒரு ஜெயக்கொடியான கர்த்தர் உன் ஜெயக்கொடியாய் அவர் மாறுவார். நீ ஒரு ஜெயாளியாய் மாறுவாய். நீ ஒரு ஜெய வீரனாய் மாறுவாய். நீ ஒரு யுத்ததாரியாய், நீ ஒரு ஆயுததாரியாய், நீ ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்தால் ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவரே என் ஜெயக்கொடியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். யெகோவா ரா என்று சொல்லுகிறார். யெகோவா ரா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரின் மேய்ப்பர் என்கிற நாமம். அவர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நம்மேல வைத்திருக்கிறார். அதனால உங்களை ஒருபோதும் அழிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறபடினால உன்னை அழிக்கவும் கைவிடவும் மாட்டார் என்று உபாகமத்தில் நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மோசேக்கு தேவன் நான் மேய்ப்பர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். யெகோவா ரா, கர்த்தரே நல்ல மேய்ப்பர். அந்த வார்த்தை எங்க அவர் சொல்றாருன்னா 23ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியும் 23ஆம் சங்கீதம். கர்த்தரேன் இந்த சங்கீதத்தை எப்போ அவர் சொல்றாருன்னா குறைகளின் மத்தியிலே சொல்றார், தாழ்ச்சியின் மத்தியிலே சொல்றார், வறுமையில பசியில பட்டினியில சொல்றாரு. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். ஒரு நாளும் தான். இன்னைக்கு வறுமையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஐஸ்வர்யத்தினுடைய குறைவினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியல, ஒரு வெறுமையாய் ஒரு வனாந்தர ஒரு வாழ்க்கையா இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பர் என்கிற நாமத்தை உச்சரியுங்கள். உங்க ஜெபத்தில் அதை சொல்லுங்க. நான் ஒருபோதும் தாட்சி அடைவதில்லை. நான் ஒருபோதும் தாட்சி இல்லை. எனக்கு அப்ப குறைவு கிடையாது, எனக்கு ஆகார குறைவு கிடையாது, எனக்கு வஸ்திர குறைவு கிடையாது, எனக்கு ஆவிக்குரிய குறைவும் கிடையாது, பூமியில் இருக்கிற குறைவும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய மகிமையுள்ள நாமத்திலே என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லி, அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி, குறைவு வருகிற நேரத்திலே, தாட்சி வருகிற நேரத்திலே நீங்கள் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் ஆண்டவர். அதை பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாம் எடுத்தா சுமார் 3 மில்லியன் பீப்புள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு செய்யணும்னா பாத்திர பண்டங்களுக்கு எங்கே போகிறது? மளிகை சாமான் வாங்கிறதுக்கு எங்கே போகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவ்வளவு ஜனங்களையும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் வனாந்தரத்திலே போஷித்தார். அல்லேலூயா.
அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுகிறார்னா, அந்த வனாந்தரத்திலே தேவன் கண்மலையை பிளந்து சுத்தமான தண்ணீரை கொடுத்து அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார். உன்னுடைய குறைவுகளின் நேரத்தில் எல்லாம், உன்னுடைய தரித்திரமான நேரத்தில் எல்லாம், உன்னுடைய தேவைகளின் நேரத்தில் எல்லாம் அந்த மகத்துவமான நாமம் என் மேல் இருக்கிறது என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மகத்துவமான நாமம் என்ன? யெகோவா ராபா, யெகோவா ரா, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்ததுனால மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? இதெல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே யெகோவா ராஃபா என்று சொல்லி தம்முடைய நாமத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. ம் 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 எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியான கர்த்தர். பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? வியாதியோட போராடுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை நீங்கள் சொல்லணும், இந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கணும், இந்த நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். யெகோவா ராஃபா, நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்ட யெகோவா ராஃபா. நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவரே சுமந்து விட்டார். ஆகவே யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை சொல்லி 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 சுகமடையுங்கள். இன்றைக்கு சுகம் அளிக்கிற ஒரு வல்லமை இந்த ஆராதனையின் முடிவில் வெளிப்பட போகிறது. மகத்துவமான நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னுடைய ஜெபத்தில் உம்முடைய நாமம் நான் தரிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற பூர்ண விசுவாசத்தோடு நான் நிற்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் நீங்கள் எழுந்து நின்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க போறீங்க? ஒரு திவ்ய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்திலே ஜெயம் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை அவர் குணமாக்க போகிறார். யெகோவா ராஃபா, பரிகாரியான கர்த்தர் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.